நம்ம இப்போ மிட் ஆஃப் தி டிசம்பரில் இருக்கோம். 2024 இன்னும் கொஞ்ச நாளில் முடிய போகுது. வழக்கமாக அந்த இயர் எண்டில் டாப் 10 ஃபிலிம்ஸ், பாட்டம் 10 ஃபிலிம்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டை ரெடி பண்ணிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட்டை பற்றி பேசணும் அப்படின்னு நமக்கு தோணுச்சு. என்னதுன்னா, இந்த வருஷத்தில் நிறையா படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இந்த நிறையா படங்களில் சில படங்கள் அடையாளப்படுத்த வேண்டிய படங்கள், இல்லைனா அடையாளப்படுத்த தவறிய படங்களாக நம்ம பார்த்தோம். லைக் ஒரு சில படங்கள்லாம் நல்ல பொட்டன்ஷியல் இருந்துச்சு அந்த படங்களுக்கு. ஆனால் ஏதோ சில காரணங்கள்னால குட் ஹேவ் பீன் பெட்டர் அப்படின்ற மாதிரியான ஒரு கேட்டகரிக்குள்ளே சில படங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த படங்களை பற்றி ஒரு லிஸ்ட் எடுத்து பேசலாம் அப்படின்றதோட விளைவு தான் இந்த வீடியோ. இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க இருக்கிற படம் நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. பலருக்கும் இப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆனதே தெரியாமல் இருந்திருக்கலாம். இந்த படத்தோட டைரக்டர் பிரசாந்த் ராமர். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எனக்குள் ஒருவன் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுல, சித்தார்த் நடிச்சு, அந்த படத்தோட டைரக்டர் தான் இந்த படத்தோட டைரக்டர். இந்த படத்தை பார்க்குறப்போ எனக்கே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு, அவர் தான் அதை எடுத்தாரான்னு. ஏன்னா டோட்டலி கான்ட்ராஸ்டான ஒரு படம். அது ஒரு ஆர்ட் ஃபிலிம்க்கான ஒரு ஃபிலிம் லாங்குவேஜ் இந்த படத்தில் இருக்கும். அதுக்காக எந்த இடத்துலையும் காம்ப்ளிகேட் பண்ணிக்காம சொல்ல வேண்டிய விஷயத்த ரொம்ப நீட்டாக சிம்பிளாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாரு டைரக்டர் பிரசாந்த் ராமர். மதுரையில இருந்து ஒரு சின்ன டீமை வச்சு, யாருமே இதுக்கு முன்னாடி நடித்த நடிகர்கள் கிடையாது. பெரும்பாலும் பிக் பாஸ் பூர்ணிமா அவங்க ஒரே ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அதை தாண்டி எல்லாருமே ஃப்ரெஷ் தான். அண்ட் தங்கலான் படத்தில் ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க, அவங்க தான் அந்த படத்தோட மெயின் ஹீரோயின் கூட. ஸோ இப்படி ஒரு டீம் வச்சுக்கிட்டு ஏறத்தாழ அந்த ஃபெஸ்டிவல்ஸில் ஸ்க்ரீன் பண்ணக்கூடிய ஷார்ட் ஃபிலிம் ரேஞ்சுக்கு தான் அந்த படமே இருக்கும். ஆனால் இந்த மினிமலிஸ்டிக் டீம் வச்சுக்கிட்டு ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு படத்தையே கொடுத்திருந்தாரு பிரசாந்த் ராமர். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் டிராபேக்காக நான் நினச்சது இந்த படத்தோட டைட்டில் தான் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இந்த டைட்டில் கேட்டதுக்கு அப்புறமா இந்த படம் அவ்வளோ பெருசாக நல்லா இருக்காதோ அப்படின்ற ஒரு எண்ணம் ஏதோ தெரியாமல் அதுவாகவே தோணுச்சு. பட் இந்த படத்துக்கு முன்னாடி வைக்கப்பட்ட டைட்டில் டர்ன் ஆன். இந்த படத்தை பற்றி வெற்றிமாறனே படத்தோட ரிலீஸுக்கு முன்னாடி பேசியிருந்தாரு. இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 படங்கள் பார்த்தேன். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு படம் பார்த்தேன். அதோட ஒர்க்கிங் டைட்டில் டர்ன் ஆன் அப்படின்னு ஒரு படம். அது குவைட் இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம், நல்லா இருந்தது. இதெல்லாம் அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா தான் நமக்கே தெரிய வந்துச்சு. குறிப்பா அடல்ட் காமெடிங்கிற ஜானரை இந்த படம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கிற விதம்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அல்ஃபோன்சோ குஆரனோட ஒய் டூ மாமா தம்பின்னு ஒரு படம் இருக்கு. அந்த படத்தோட இம்பாக்ட் இந்த படத்துல நிறைய இருந்துச்சு. அண்ட் இதை பத்தி இந்த படத்தோட டைரக்டர் கிட்ட நம்ம பேசுறப்போ அவரும் அந்த இன்ஸ்பிரேஷனை கிளைம் பண்ணியிருந்தாரு. இந்த படம் மக்கள்கிட்ட போய் சேராததுக்கு காரணம் இந்த படத்தோட ஆவரேஜான ப்ரொமோஷன் தான் சொல்லணும். ஏன்னா இப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆனதே பலருக்கும் தெரியாம இருந்தது. அண்ட் ஸ்கிரீனிங்கும் ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. இதுல இன்னும் சோகமான விஷயம் என்னன்னா, இந்த படத்தை இப்போ உங்க எல்லாரையும் எங்க போய் பார்க்க சொல்றேன்னே தெரியல. ஏன்னா இந்த படம் இன்னும் எந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்லயும் ரிலீஸ் ஆகவும் இல்லை. பட் கண்டிப்பா இந்த லிஸ்ட்ல இந்த படத்தை அடையாளப்படுத்தியே ஆகணுங்கிறதுக்காக இந்த படத்தை இந்த லிஸ்ட்டில் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். சீக்கிரமே இந்த படத்தோட ஓடிடி ரிலீஸ் நடக்கும்னு நம்புறேன். ரசவாதி, மௌனகுரு, மகாமுனி ஆகிய படங்களை தொடர்ந்து மீண்டும் ஒரு சப்டிலான ஒரு மெச்சோர்டான ப்ரொடாகனிஸ்ட் கேரக்டரை வச்சு சாந்தகுமார் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் வந்திருக்கிற அடுத்த படம் தான் ரசவாதி. இந்த படம் ஒரு ஜென் நிலையில் இருக்கிற ஒரு படம் தான் சொல்லணும். சாந்தகுமாருக்கே உரித்தான ஒரு பேஸில் தான் இந்த படம் இருக்கும். ஆக்சுவலாக சாந்தகுமாரோட அந்த பேஸ் அவரோட அடுத்தடுத்த படங்களில் கொஞ்சம் சப்டிலாயிட்டே வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மௌனகுரு பயங்கர பரபரப்பான ஒரு படமாக இருக்கும். அதுக்கப்புறமா மகாமுனியில் அவரோட பேஸ் கொஞ்சம் ரொம்ப மெச்சோர்டாக ரொம்ப சப்டிலான மாதிரி இருந்தது. இந்த படத்தில் ரொம்ப சப்டிலாக இருக்கும் அவரோட பேஸு. அண்ட் அதுவே இந்த படத்துக்கு ஒரு வித பிரச்சனையும் கூட. ஒரு சைக்காலஜிக்கல் ட்ராமா படத்தை இந்த பேஸில் சொன்னது கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறமா படத்துலேருந்து அப்படியே டீவியேட் ஆகி மலைகளை அழிக்கிற அரசியலை பற்றிலாம் பேசினதெல்லாம் இந்த படத்தில் கொஞ்சம் ஒட்டாத மாதிரி இருந்தது நமக்கு. பட் இந்த படத்தில் ஒரு சைக்கோபாத் கேரக்டரை அவர் போர்ட்ரே பண்ணியிருக்கிற விதம் அண்ட் அதை நடிச்சிருக்கிற மலையாள நடிகர் சுஜித்தோட ஆக்டிங், ஆக்சுவலாக இந்த வருஷத்தோட ஒரு அவார்ட் வின்னிங் பெர்ஃபார்மன்ஸ் இது எல்லாமே ரொம்ப டாப் நாட்சில் இருந்துச்சு. பட் கண்டிப்பாக இந்த ஆண்டோட அக்னாலேஜ் செய்யப்பட வேண்டிய ஒரு படம் தான் இந்த ரசவாதி. அண்ட் இந்த படத்தோட ஜென் நிலை பலருக்கும் ஒர்க் அவுட் ஆகலாம். ஓடிடியில் வெளியே இருக்குது. ஆஹா ஓடிடி பிளாட்ஃபார்மில் பார்க்க நினைப்பவர்கள் போய் பார்க்கலாம். பிளாக் 2013 ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆன கொஹரன்ஸ் படத்தோட அபிஷியல் ரீமேக் தான் இந்த பிளாக். டைரக்டர் கேஜி பாலசுப்ரமணியம் அந்த ஒரிஜினல் படத்துக்கும் இந்த ஜானருக்கும் கூடுமான அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ணியிருந்தாரு. ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படத்தை அதே பரபரப்பு நிலையோட சுவாரஸ்யம் குறையாம நம்ம கிட்ட படைச்சிருந்தாங்க. அண்ட் இந்த படத்துல மினிமலான கேரக்டர்ஸ் மட்டும் தான் இருக்கும். அதுக்குள்ள டைம் லூப் போன்ற சயின்டிபிக் கான்செப்ட்ஸை வச்சு இந்த படத்தை பில்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இப்போ இந்த ஓடிடி கல்ச்சர் பெருனதுக்கு அப்புறமா ஒரு சில படங்களை ஓடிடி வாட்சபிள் லிஸ்ட்ல எடுத்து வைப்பாங்க நம்ம மக்கள். அந்த வகையில் இந்த படம் ஒரு ஓடிடி வாட்சபிள் படம்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு சில படங்கள் ரொம்ப பர்சனல் ஸ்பேஸ்ல பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அப்படியான ஒரு படம் தான் இந்த பிளாக். இந்த படத்துல பேசப்பட்ட சயின்ஸ்ல சில மிஸ்ஃபேக்ட்ஸ் இருந்தாலும் ஒரு படமா இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. அந்த தமிழ் சினிமாக்காக சில கமர்ஷியல் எலமெண்ட்ஸ்லாம் சேர்க்காம இருந்தது கூடுதல் சிறப்பு. இந்த மாதிரியான மிஸ்ட்ரி த்ரில்லர் படத்தை பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அமேசான் ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்கு.
பிளடி பெகர் இந்த வருஷத்தோட ஃபேமஸ் அண்டர்ரேட்டட் படம்னு இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ யாரும் பெருசாக பேசல. ஆனால் அதுக்கப்புறமா ஓடிடி ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இந்த படத்துக்கு நிறைய அப்ரிசியேஷன் போஸ்ட்லாம் வந்துச்சு. அது காரணம் அந்த படம் தீபாவளி ரிலீஸாக அமரன் படத்தோட ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னு பலர் சொல்லுவாங்க. ஆனால் அது மட்டும் காரணம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தோட வழக்கத்துக்கு மாறான ஹியூமர், அதாவது வழக்கத்துக்கு மாறான டார்க் ஹியூமர், ஆக்சுவலாக இதுதான் ஒரிஜினல் டார்க் ஹியூமர், அதுதான் இந்த படத்தை ஒரு ஓடிடி வாட்சபிள் படமா மாத்திருக்கு. ஒரு மோசமான காசுள்ள பிச்சைக்காரங்க கும்பல் கிட்ட காசே இல்லாத ஒரு சோம்பேறி பிச்சைக்காரன் மாட்டினா என்ன ஆகுங்கிறது தான் அந்த பிளடி பெகர் படத்தோட கதனும் இந்த படத்தோட ஒன்லைன் சொல்லலாம். இந்த படத்துல எக்கச்சக்க கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. அண்ட் ஒரு கேரக்டர்ஸுமே கொஞ்சம் வித்தியாசமா எழுதப்பட்டிருந்தாங்க, போர்ட்ரே செய்யப்பட்டிருந்தாங்க. குறிப்பா தன்னோட தாத்தா மாதிரியே நானும் பெரிய நடிகை நானுங்கிறதுக்காக தன்னோட தாத்தா போட்ட கெட்டப் எல்லாம் போட்டுட்டு அதை டைமுக்கு வேற வேற கெட்டப் மாத்திட்டு சுத்துற ஒரு கேரக்டர் ஒன்று வரும். அந்த கேரக்டரா இருக்கட்டும், அந்த வீட்டுக்குள்ளேயே ஆவியா சுத்துற ஒரு கேரக்டர், அண்ட் ஒரு பெரிய கில்ட்டோட சுத்திட்டு இருக்கிற ஒரு கேரக்டர். அடுத்து படத்தோட கிளைமேக்ஸ்ல வர ராதா ரவியோட கேமியோன்னு எல்லா கேரக்டர்ஸும் வெல் ரிட்டன் அண்ட் ஒரு கேரக்டருக்குள்ளேயும் நிறைய லேயர்ஸ் இருக்கிறதா இருந்துச்சு. அந்த படத்திலேயே நிறைய லேயர்ஸ் இருக்கு. பல விஷயங்களை சப்டிலான சட்டையரா ஹியூமரா சொல்ல முயற்சி பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலா ஒரு பெரிய புத்திசாலித்தனத்தோட வெளிப்பாடு தான் ஹியூமர் நான் நம்புறேன். அந்த வகையில் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு டார்க் ஹியூமர் படம் தான் பிளடி பெகர். பார்க்க நினைப்பவர்கள் அமேசான் பிரைம் வீடியோவில் ரிலீஸ் ஆயிருக்கு, போய் பார்க்கலாம். ஃபேமிலி படம், இந்த வருஷத்தோட சிறந்த குடும்ப படம் தான் இந்த ஃபேமிலி படம். சமீபத்தில் புஷ்பா 2ஓட சேர்ந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த படம் நம்மளை கொஞ்சம் வெகுவாகவே கவர்ந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னதுன்னா, ஒரு ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர் படம் பண்ணணும்னு சொல்லி சான்ஸ் தேடி அலைகிறாரு. அவருக்கு எங்கேயுமே சான்ஸ் கிடைக்கல. ஒரு இடத்துல அவர் ஏமாத்தவும் செஞ்சிடறாங்க. இவருக்கு இவரோட ஃபேமிலியே சேர்ந்து ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதான் இந்த படத்தோட கதையை. கேட்கறதுக்கு கொஞ்சம் சுமாரான ஒன்லைனா தெரிஞ்சாலும் இதை முடிஞ்ச அளவுக்கு நீட்டா ரிலேட்டபிளா பிரசன்ட் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாரு டைரக்டர் செல்வகுமார் திருமாறன். குளிக்கிறப்போ சோப் தவறி பாத்ரூம்குள்ள விழுகிறது, பாத்திரத்தை கழுவாதனால பால் கெட்டு போறதுன்னு படம் எங்கும் குட்டி குட்டி ரிலேட்டபிள் காட்சிகள், ரிலேட்டபிள் மொமெண்ட்டுகள் நிறைய இருந்துச்சு. அண்ட் இந்த படத்துல வர அம்மா கேரக்டர் அதை ரொம்ப சரியா எழுதியிருந்தாங்க. ஏன்னா தமிழ் சினிமால அம்மா கேரக்டர்னா ஒன்று ஹீரோக்கு எப்பயுமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்லி அம்மாவை காட்டுவாங்க. அப்படி இல்லைன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ப்ராக்ரஸிவான ஒரு அம்மாவை காட்டுவாங்க. அப்படி எதுவுமே இல்லாமல் நம்ம நாள்தோறும் வீட்டில் பார்க்குற ஒரு ரிலேபிள் அம்மாவா இந்த படத்தில் இருக்கிற அம்மா கேரக்டர் இருந்துச்சு. அந்த படத்தில் இருக்கிற கேஸ்டிங் ஆக்சுவலாக ரொம்ப நல்ல ஐடியாவாக இருந்துச்சு. ஏன்னா குறிப்பாக ஒரு படத்தில் அப்பானா இவர் தான், அம்மா தான் இவர் தான், ஒரு சில ஆர்டிஸ்ட்டை மட்டும்தான் அதுக்காக டைப் காஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் கேஸ்டிங் கொஞ்சம் நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவே தெரிஞ்சு. படத்தோட செகண்ட் ஹாஃப்ல வர சினிமா இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட காட்சிகள் அண்ட் பாஸ்டர் ஜான் ஜெபராஜை பேரடி பண்ணுற சில காட்சிகள்லாம் எனக்கு பர்சனலாக ஃபேவரட்டாக இருந்துச்சு, ரொம்ப ரசிக்க வச்சுது. அண்ட் படத்தில் இம்பேக்ட் அப்படிங்கிற அந்த ஒற்றை ஃபேக்டர் அண்ட் ப்ரொட்டாகனிஸ்டோட வாண்ட், இது ரெண்டை மட்டும் கொஞ்சம் சரியாக ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் குட் நைட் மாதிரி ஒரு சிறந்த ஃபீல் குட் திரைப்படமாக நமக்கு கிடைச்சிருக்கும். இருந்தாலும் இந்த படம் பார்க்க வேண்டிய படம் தான். அட்லீஸ்ட் ஒரு ஃபேமிலி படத்தை இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரிலேட்டபிளாகவும் அட் த சேம் டைமில் எந்த வித ஆர்டிஃபிஷியல் தன்மைகளும் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு சொல்ல முடியும் அப்படின்னு ட்ரை பண்ணதுக்காகவாது இந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறேன். தட்ஸ் இட் மக்களே, இதான் நம்மளோட லிஸ்ட். இதை தாண்டியும் சில படங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஜமா, பேச்சி போன்ற படங்கள்லாம் இருக்குது. ஆக்சுவலா இந்த ரெண்டு படத்தை இந்த லிஸ்ட்டுக்குள்ள அடக்கலான்ற மாதிரி பல்வேறு சஜஷன் நமக்கு வந்துச்சு. ஆனா இந்த ரெண்டு படத்தை நான் இன்னும் பர்சனலாக பார்த்து முடிக்காதனால தான் இந்த லிஸ்ட்ல வைக்காம இருக்கிறேன். அண்ட் வெப் சீரிஸ்ல இன்ஸ்பெக்டர் ரிஷி அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா நமக்கு பட்டுச்சு. அண்ட் இன்னொரு வெப் சீரிஸ் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மர்மதேசம் சீரியலோட டைரக்டர் நாகா அவர்களோட 5ஆம் வேதம். ஆக்சுவலா அவரோட அந்த வேர்ல்ட் பில்டிங் இருக்குல்ல, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சின்ன வயசுல அவரை பார்த்துருந்தவங்களுக்கு அது ரொம்ப கனெக்ட் ஆகும். அதை மறுபடியும் கொஞ்சம் சிறப்பாகவே பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலா அந்த வெப் சீரிஸ்ல ஒரு சில இடங்கள்ல கொலைகள் லேகெல்லாம் இருக்க தான் செஞ்சு, பட் இருந்தாலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வாட்சாக தான் அந்த வெப் சீரிஸ் இருந்துச்சு. அண்ட் இன்னும் நிறையா படங்கள் நான் நோட் பண்ணாமல் விட்டுருக்கலாம். அதில் உங்களுக்கு தெரிஞ்ச படங்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான். லெட்ஸ் லிவ் சினிமா, வாட்ச் சினிமா, ஷேர் சினிமா.